ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு 1704வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி, அதிலே 8ஆம் பத்தினை அனுபவித்து வருகிறோம். இந்த 8ஆம் பத்து 100 பாசுரங்களும் திருக்கண்ணபுரம் எனும் திவ்ய தேசத்தையும் திருக்கண்ணபுரத்து எம்பெருமானையும் மங்களாசாசனம் செய்யக்கூடிய பாசுரங்கள். அதிலே அந்த 8ஆம் பத்தின் 10ஆம் திருமொழி, நிறைவு திருமொழி, அதனுடைய 7வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். எம்பெருமான் பெருமையாலே யமனுடைய ஏவலர் மறைந்து வாழ வேண்டும் நிலை ஏற்பட்டு விட்டது என்பதனை இந்த பாடலிலே குறிப்பிட்டார். சென்ற பாடலிலே யமபாடர்கள் எம்பெருமான் அடியவர்களாயிருந்தால் அவர்களிடம் சென்று ஸ்தோத்திரம் சொல்லி நாங்கள் அஞ்சுகிறோம் அருகிலே வருவதற்கு என்று சொல்லி அவர்களை தொடாமை அருளக்கூடியவன் எம்பெருமான் என்பதை சொல்லியிருந்தார். இந்த பாசுரத்திலே அந்த யமனுடைய ஏவலர்கள் மறைந்து வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டது என்று குறிப்பிடுகிறார். யமபடர் அடியாரை கிட்டாமை மாத்திரமல்ல, அவர்களுக்கு அஞ்சி மறைந்திருப்பார்கள் என்று சொல்லுகிறார். வெள்ளை நீர் வெள்ளத்து அணைந்த அரவணை மேல், வெள்ளை நீர் வெள்ளத்து அணைந்த அரவணை மேல் துள்ளு நீர் மெல்ல துயின்ற பெருமானே, துள்ளு நீர் மெல்ல துயின்ற பெருமானே. வெள்ளை நீர் வெள்ளத்து அணைந்த அரவு அணை மேல் துள்ளு நீர் மெல்ல துயின்ற பெருமானே. வள்ளலே உன் தமர்க்கு என்றும், வள்ளலே உன் தமர்க்கு என்றும் நமன் தமர் கள்ளர் போல கண்ணபுரத்துறை அம்மானே. கண்ணபுரத்துறை அம்மானே, வெள்ளை நீர் வெள்ளத்து அணைந்த அரவணை மேல் துள்ளு நீர் மெல்ல துயின்ற பெருமானே. வள்ளலே உன் தமருக்கு, உன்னுடைய அடியாருக்கு என்றும் நமன் தமர் யமனுடைய ஆட்கள் கள்ளர்கள் போல ஒளிந்திருப்பார்கள் என்று சொல்கிறார். அதுபோல எனக்கும் அதே நிலையை தர வேண்டும் என்று வேண்டுகிறார். வெள்ளை நீர் என்றால் திருப்பார்கடல். திருப்பார்கடலிலே வெள்ளத்து தண்ணீரிலே அணைந்த அணை மேல், அந்த திரு அனந்தாழ்வான் என்னும் அணையின் மேலே அணைந்த அரவு அணை மேல் துள்ளு நீர் மெல்ல துயின்ற பெருமானே. திவலைகள், அந்த நீர் திவலைகள் மேலாக லேசாக விழுகின்றது எம்பெருமான் மேல். அந்த அப்படி விழுவதை வைத்து சுகமாக மெல்ல துயின்றானாம் எம்பெருமான். துள்ளும் நீர்னா துள்ளுகின்ற திவலைகள் மேலே விழ விழ மெல்ல அந்த சுகத்தோடு துயின்ற யோக நித்திரை. துயின்றால் அவன் துயின்று விட்டால் இங்கே உலகம் என்ன ஆகும்? உலகத்தை காப்பவர் யார்? உலகத்தை படைப்பவர் யார்? உலகத்தை அழிப்பவர் யார்? அந்த முத்தொழில்களையும் செய்பவன் அவன் தானே. ஆக அவன் துயில முடியாது, அவன் யோக நித்திரை செய்கிறான். எப்படி இந்த மக்களை எல்லாம் காக்கலாம், அருளலாம் என்று யோசிக்கிறானாம். அது யோக நித்திரை செய்கின்ற பெருமானே. வள்ளலே உன் தமர்க்கு என்றும் நமன் தமர் கள்ளர் போல் என்று சொல்லுகிறது இந்த பாசுரம். அரவு அணை, பாம்பனை, திரு அனந்தாழ்வான் மேல் வெள்ளை நீர் வெள்ளத்தணைந்த அரவு அணை மேல் துள்ளு நீர் மெல்ல துயின்ற பெருமானே. வள்ளலே உன் தமர்க்கு என்றும் நமன் தமர் கள்ளர் போல் கண்ணபுரத்துறை அம்மானே என்ற இந்த அற்புதமான பாசுரம். இதனுடைய நேரடியான பொருள், திருப்பார்கடலில் வெள்ளத்திலே, தண்ணீரிலே, வெள்ளம் என்றால் தண்ணீர், தண்ணீரிலே ஆதிசேடன் மேலே சிறிய திவலைகள் மெதுவாக வீச மெல்ல உறங்கும் பெருமானே. வள்ளலே கண்ணபுரத்துறை அம்மானே. உன் அடியார் விஷயத்தில் யமதூதர்கள் எக்காலத்திலும் திருடர் போலே மறைந்து திரிவார்களே ஒழிய நேரடியாக வெளிப்பட மாட்டார்கள் யமதூதர்கள் என்று சொல்கிறார். பெருமானே, நான் யமதூதர்களுக்கு அஞ்ச வேண்டியது இல்லை. பெருமானே, நான் யமதூதர்களுக்கு அஞ்ச வேண்டியது இல்லை. உமக்கு அடியவனாவதை மட்டுமே வேண்டுவது. உமக்கு அடியவனாகிவிட்டால் யமதூதர்கள் அந்த அளவிலே ஓடி விழுந்து விடுவார்கள் அல்லவா என்று சொல்வதாக ஆயிற்று. அவர்கள் கள்ளர் போலே மறைந்து ஒளிந்து கிடக்கும்படி அல்லவா உன் பிரபாவம் இருக்கிறது என்கிறார் இந்த பாசுரத்திலே. சித்திரகுப்தன் எழுத்தால் தென்புலக்கோன் பொறியொற்றி வைத்த இலச்சனை மாற்றி தூதுவர் ஓடி ஒளித்தார் என்றார் பெரியாழ்வாரம். சித்திரகுப்தன் எழுதிவிட்டான்,
இவர்களையெல்லாம் பிடித்து கொண்டு வர வேண்டும், இவர்களுக்கு வாழ்வு முடிந்து விட்டது என்று தென்புலக்கோன் யமன் சொன்னபடி பொறியொற்றி வைத்த இலச்சனை மாற்றி சங்கு சக்கர இலச்சனைகளை தோளில் பதித்திருக்கக்கூடிய அடியவர்களை பார்த்தவுடன் அந்த தூதுவர்கள் ஓடி ஒளிந்தார்களாம். சித்திரகுப்தன் எழுத்தால் தென்புலக்கோன் பொறியொற்றி வைத்த இலச்சனை மாற்றி தூதுவர் ஓடி ஒளித்தார் என்று பெரியாழ்வார் கூறுவார். துன்பப்பட்டு கூவும் அடியார்களின் கூக்குரல் காதில் படுவதற்கு ஏதுவாக திருப்பார்கடலிலே சிறு திவலைகள் மெதுவாக மேலே வீச ஆழ்வான் மீது உறங்குவது போல் யோகு செய்யும் பெருமானே, அத்தனை தூரமும் போக வேண்டாதபடி திருக்கண்ணபுரத்திலே வந்து மிக அருகிலே உள்ள பெருமானே, நான் யமதூதர்களுக்கு அஞ்ச வேண்டுவதுண்டோ? உனக்கு அடியனாகும் அத்தனையே வேண்டுவது. உனக்கு அடியனாகிவிட்டால் யமபடர்கள் அந்த அளவில் ஓடி ஒளிந்து விடுவார்கள் அல்லவா என்றதாயிற்று இந்த பாசுரத்திலே. இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம். அவரது முன்னுரை: யமனின் ஏவலர்கள் நெருங்கி வராமல் இருப்பது மட்டுமல்ல, உன் பெருமையால் அவர்கள் மறைந்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது என்கிறார் இந்த பாசுரத்திலே. வெள்ளை நீர் வெள்ளத்து அணைந்த அரவணை மேல் திருப்பார்கடலில் திரு அனந்தாழ்வான் மேல். வெள்ளை நீர் வெள்ளத்து அணைந்த அரவணை மேல் திருப்பார்கடலிலே திரு அனந்தாழ்வான் பாம்பனை மேல். துள்ளு நீர் மெல்லத் துயின்ற பெருமானே, கடலின் சிறு நீர்த்திவலைகள் உன் திருமேனியின் மென்மைக்கேற்ப வந்து வீசி உன்னை உறங்கச் செய்ய. துள்ளு நீர் மெல்லத் துயின்ற பெருமானே. யார் யமனின் ஏவலர் வசப்படுகின்றனர், யார் கூப்பிடுகின்றனர் என்று கூக்குரல் கேட்கும்படியாக செவிகளை தாழ்த்தி கொண்டு மெல்ல யோகநித்திரை செய்பவன், எல்லோருக்கும் தலைவனானவனே. வள்ளலே, அடியார்களிடம் பண்ணின கொடை வெள்ளம் போல பரவினபடி வள்ளலே, உன் தமர்க்கு என்றும் நமன் தமர் கள்ளர் போல். உன்னுடைய அடியார்களை கண்டால் யமனுடைய ஏவலர்கள் நெருங்கி வரமாட்டார்கள். நெருங்கி வராமல் இருப்பதோடு மட்டுமல்ல, மறைந்து நிற்கின்றார்கள். எப்படி? கள்ளர் போல நிற்கின்றார்கள். உன் தமர்க்கென்றும் நமன் தமர் கள்ளர் போல். கண்ணபுரத்துறை அம்மானே, காக்கின்ற நீ அந்நியனாய் அருகிலேயே இருக்க அவர்கள் எவ்வாறு வெளியே கண்காண தெரிய முடியும்? அவர்கள் மறைந்துதானே ஆக வேண்டும். நமன் தமர் யமனுடைய யமபடர்கள் மறைந்துதானே தெரிய வேண்டும் என்று சொல்லுகிறார். கண்ணபுரத்தம்மானே, நீயே காக்க வேண்டும், அதை செய்ய வேண்டும் எனக்கும் என்று சொல்வதாக அமைந்திருக்கிறது இந்த பாசுரம். வெள்ளை நீர் வெள்ளத்து அணைந்த அரவணை மேல் துள்ளு நீர் மெல்லத் துயின்ற பெருமானே, வள்ளலே, உன் தமர்க்கு என்றும் நமன் தமர் கள்ளர் போல் கண்ணபுரத்துறையம்மானே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம், திருக்கண்ணபுரத் எம்பெருமான் நிலமேகப் பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடையார் சீயம் அருள்மாரி மங்கைவேந்தன் கொற்றேவல் பரகாலன் கலியன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். உரைப்பெருமன்னர் வியாக்கியான சக்கரவர்த்தி பரம காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.